வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்திய அரசியலமைப்பின் 42ஆம் சட்டத்திருத்தத்தின் போது கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது 1976 42ஆம் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ 1976 யார் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திரா காந்தி. அதுக்கு முன்னாடி 1975 தான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? எமர்ஜென்சி கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் மூணு எமர்ஜென்சி வந்திருக்கு. ஒன்று 1962, அடுத்து 1971, அடுத்து 1975 வந்திருக்கு. இந்த பீரியடில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி 1975 எமர்ஜென்சியை வந்து இம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபக்ருதீன் அலி அகமதுங்கிற பிரசிடென்ட் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தா இதில் ஆட் பண்ணியிருந்திருப்போம். ரொம்ப முக்கியமாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாம் ஆட் பண்ணாங்க ஸ்வரன் சிங் கமிட்டியோட. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, டிபிஎஸ்பியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆண் பெண் இருவருக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு சரியான சேலரி கொடுக்கணும், இலவச சட்ட நீதி கொடுக்கணும். மூணாவது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கேற்கணும். இந்த மாதிரி 3 விஷயங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கண்கர் லிஸ்ட்டுக்கு மொத்தம் ஒரு 5 மாற்றுறாங்க. ஒன்று எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், வெயிட் அண்ட் மெஷர்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு மாற்றி வந்திருப்பாங்க. அதனால தான் இந்த 42ஆம் சட்டத்தை நம்ம மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா.